பாருங்க, சவுக்கு தோப்பு பூரா லைனில் படுத்துக்கிச்சு. கரண்டு வரல, அதனால தான் சாட்டரில் கரண்டு வரல. சாட்டரை தள்ளி லைனை அடிச்சுட்டு சவுக்கு மரத்தை தள்ளி விடுறோம், எட்டையை லைனை விட்டு. மழையாக இருந்தாலும் அந்த வேலை நடக்குது பாருங்கள். என்ன பண்ணுறது, பூரா சவுக்கு மரத்து லைன் மேலே படுத்துக்கிச்சு. சவுக்கு மரம் மூச்சு வாங்குது தள்ளி விட்டதே. இதுதான், ஒரு நாள் கூட மழையாக இருந்தாலும் காற்றா இருந்தாலும் கொல்லிய வந்தாகணும், விவசாயத்தை பார்த்தாகணும். இதில் எது பூச்சி போட்டு கண்டாலும் பார்த்துக்கணும். பாருங்க, இந்த மரம் பூரா இதில் படுத்துக்கிச்சு. தள்ளி விட்டுட்டு வரோம். கஷ்டமாக இருந்தது மழை தள்ளுறதுக்கு. இதுதான் தேக்க மரம் வேற படுத்துக்கிச்சு. அது நல்ல இல்லை. எவ்வளோ கஷ்டமாக இருக்குது பாருங்க விவசாயம்னு. அந்த லைன் படுத்துக்குதா பாருப்பா, இதோ அணை மேலே போகுது. அந்த லைன் படுத்துக்குதா பாரு. வந்து இந்த அணை மேலே தான்ப்பா. உனக்கு கொஞ்சம் தெரியும். நல்லா தான் இருக்குது. பின்னிக்கனுக்கு தான் பார்க்குறேன். ரொம்ப கொஞ்சம் ஒட்டிக்கினுக்குது. அணை மேலே கத்த தழை மூடிக்கினுக்குது. அண்ணாண்ட அந்த அந்த அணையிலையா இதுலேயே தெரியல, தழை மூடிக்கினுக்குது. இப்போ 2 லைனில் இருக்குது. ஒன்றுமே பண்ண முடியாது. அது இப்போ மழை தண்ணி நிற்கிது. இதோ ஆமாம், இதோ இது பாரு. நம்ம என்ன பண்ண முடியும்? சொட்டுக்குள்ளேருந்து பின்னி இருந்ததுப்பா, எடுத்துட்டா. அதான் அந்த கொல்லையில் பின்னி இருந்தது 2 மரம். இதில் 2 மரம், அந்த கீழ் கொல்லையில் 4 மரம் தள்ளிட்டு வந்து இப்போ இதில் கொடி பறந்துங்குது. அந்தாண்ட லைனுக்கு போகுதுல்ல, அது 2 லைனில் கொடி பறந்துங்குது. அது ஏன்னா அதுவும் ஒன்றும் பண்ண கூடாது தானே. அது என்ன பண்ணுறது, ஆகிய கூட தரது வந்துட்டோம். என்ன செய்யுது, ஆக்கியர் வேத்தர இதோ அணை மேலே இருக்குதா. அந்த கொடி 2 லைனில் மூடிட்டு இருக்குது. அவர்கிட்ட பால் மாமா கிட்ட இது உண்மை காட்டலாமா? லைன் இது மாதிரி இருக்குது, என்ன சொல்லுது, அதை அறுத்து விடுங்கன்னு ஒரு இந்த